ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நேற்று தினத்திலிருந்து நம்ம ஒரு தியானத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அதுவும் அந்த தியானத்தினுடைய தலைப்பு எதுவும் நான் நேற்று தினத்திலே சொல்லவில்லை. ஆனால் இது நம்முடைய ஆவிக்குரிய பகுத்தறிவு சம்பந்தமாக நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை மையமாக வைத்து தான் இந்த காரியங்களை பார்க்கிறோம். அதாவது we have to test everything, எல்லாவற்றையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இது நாம் ஏற்கனவே கடந்த 5 நாட்களாக பார்த்ததான அந்த தியானத்தினுடைய ஒரு தொடர் செய்தி என்று கூட நாம் வைத்துக்கொள்ளலாம். நேற்றைய தினத்தில் இதற்கு ஆதாரமாக நாம் பார்த்த வேத பகுதி உபாகமம் 13ஆம் அதிகாரம், அதனுடைய முதல் 5 வசனங்கள். அதில் குறிப்பாக நாம் பார்த்த காரியங்கள், அந்த 3 வசனங்களை நாம் இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. இதை தான் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. இதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். இட் இஸ் த லார்ட் யுவர் காட் யூ மஸ்ட் ஃபாலோ and him you must revere, keep his commands and obey him, serve him and hold fast to him. இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். இதை விட்டு நாம் மற்ற காரியங்களை முக்கியத்துவப்படுத்தவே கூடாது. ஆண்டுடைய வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். எழுதப்பட்ட ஆண்டுடைய வார்த்தை நம்மை வழி நடத்தும். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோமே. ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அதை அனுபவப்படுத்துகிறோமா, அதுதான் கேள்வி. அப்போ நாம் அந்த வசனத்திற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையிலே நாம் வாசித்து அதை தியானிக்கிறோமா, அதுதான் கேள்வி. அந்த வழியிலே போய் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும். அதாவது நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்ற உணர்வே இல்லாமல் இன்றைக்கு பல பேர் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது திருப்தி அளிக்கவில்லை. ஆகவே தான் அவர்களுக்கு என்ன நினைக்கிறார்கள், யாராகிலும் ஒருவர் அவர்கள் தலைமையிலே கையை வைத்து அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். இது எல்லாம் மிகப்பெரிய ஆபத்தில் போய் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். தீர்க்க தரிசனங்களை நான் அற்பமாக எண்ண வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. காரணம், ஆண்டுடைய வார்த்தையிலே அதற்கும் வசனம் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஆனால் பல பேர் இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு, காரணம் இந்த வசனம் மாத்திரம்தான் அவர்களுக்கு தேவை, ஆகவே இந்த வசனத்தை மாத்திரம் பேசிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறவர்கள் 21ஆம் வசனத்தையும் வாசிக்க வேண்டும். அது தொடர்ந்து வருகிறது. அந்த கான்டெக்ஸ்ட் என்ன, சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன. 21ஆம் வசனம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். Do not treat prophecies with contempt. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். அதை அலட்சியம் பண்ணக்கூடாது, அதை அற்பமாக எண்ணக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் there is a balance, ஒரு சமநிலையை பார்க்கிறோம். என்ன சமநிலை? டெஸ்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க. நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம், நம்முடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாற் போல் சிலவற்றை நாம் சோதித்து பார்ப்போம், சிலவற்றை சோதித்து பார்க்க மாட்டோம். இன்னும் சில பேர் இருப்பார்கள், ஒன்றையுமே சோதித்து பார்க்க மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு என்ன சோதிக்கணும்னு தெரிந்தாதானே சோதிக்க பார்ப்பாங்க. வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு தெரிந்தாதானே அவர்கள் சொல்லுகிறது, இன்னார் சொல்லுகிறது உண்மையா பொய்யான்றது அவர்களுக்கு தெரியும். அநேகர் பைபிளே வாசிக்கிறது இல்லை. அநேக விசுவாசிகள் பைபிள் என்ன வசனம் இருக்குது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதுவே தெரியல. அப்போ எப்படி அவங்க சோதித்து பார்க்க முடியும்? இந்த நிலைமையெல்லாம் மாற நாம் ஜெபிக்கணும். இன்றைக்கி ஜெப எழுப்புதலுக்காய் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் வசன எழுப்புதலுக்காய் நாம் ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே சமநிலையில் இருக்கணும். எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஜெப மாநாட்டுகள், எங்கே பார்த்தாலும் துதி ஆராதனைகள் நடப்பது நல்லது. மியூசிக் வர்ஷிப் கான்சர்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் இப்போ ஒரு ஜெப மாநாடு எல்லாம் நடப்பது நல்லது தான். ஆனால் இதை பார்க்குற நாம் ஜனங்கள் வசனத்திலே வளர வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? அந்த துடிப்பு நமக்கு இருக்கிறதா? இதோடு நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டுடைய வசனம், வார்த்தை, அது வார்த்தை ஏதோ மூளை அறிவுக்கு மாத்திரம் நான் பேசவில்லை. அது நம்முடைய அனுபவமாய் மாற வேண்டும். வசனத்தின்படி வாழ வேண்டும். அதற்காக தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனங்களை அற்பமான எண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிற அதே வேதாகமம் தான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு வேண்டிய வசனங்களை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு மற்றவைகளை நிராகரிக்க கூடாது. இது வேதாகமம் முழுவதும் தான், த ஹோல் ஸ்கிரிப்சர், அது எல்லாம் முழு வேதாகமம் அது தேவ ஆவியினால் அருளப்பட்டவைகளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். 22ஆம் வசனம் சொல்கிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்போது
இந்த பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்கள் ஆவிக்குரிய உலகத்திலே, அதாவது கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாகவும் இருக்கும். இதில் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொன்னால் நாம் நினைக்கக்கூடாது உலகத்திலே உலக பிரகாரமாக இருக்கிற காரியங்கள் மாத்திரம்தான் பொல்லாங்காய் தோன்றும், ஆகவே அதை விட்டு விலக வேண்டும். அதை விட்டு விலக வேண்டும், உண்மைதான். ஆனால் ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளாகவும் பல நேரங்களிலே நமக்கு அது தவறென்றே தெரியாமல் போய்விடும். அந்த நேரத்திலே தான் நாம் எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், பிசாசு எந்த ரூபத்திலையும் வருவான். அதுவும் ஒளியின் தூதனுடைய வேஷத்திலே அவன் நிச்சயமாய் வருவான். அப்போ நமக்கு எப்படி தெரியும்? பல பேர் தூதன் என்று சொன்னால் சந்தேகம் வராது. அதனால தான் பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்கிறானா. அப்போ அதனால தான் நாம் சோதித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையிலே நாம் சோதித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உபாகம புஸ்தகத்திலே நாம் வாசித்த அந்த வசனத்திற்கு நேராக இப்பொழுது வரலாம். 4ஆம் வசனம் என்ன தெளிவாய் சொல்கிறது அந்த வசனம் பாருங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி, அதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம். நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். யூ ஷுட் வாக் ஆஃப்டர் த லார்ட் யுவர் காட். அவருக்கு பின்பாக நாம் போக வேண்டும். அவருக்கு பின்பாக போக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? மற்ற காரியங்கள், அதாவது நம்மை வஞ்சிக்க வருகிற மற்ற காரியங்கள் எவ்வளவு கவர்ச்சிகரமாக இருந்தாலும் அதன் மேல் நம்முடைய நோக்கம் போகக்கூடாது. ஆண்டவருக்கு உண்மையாய் ஜீவிக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்கு மாத்திரம் பின் செல்ல வேண்டும். அதே போல் அந்த வசனம் சொல்கிறது, நாம் ஆண்டவரை பின்பற்றினால் மாத்திரம் போதாது, அவருக்கு பயந்து, we have to fear him. இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே போனது? பல இடத்திலே இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆரம்ப நாட்களில் இருந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கூட இந்த கடைசி நாட்களில் பல இடங்களில் இல்லை. நான் சபைகளுக்குள்ளாக தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே போனது? எல்லாம் துணிகரமாக இன்றைக்கு பாவ செயல்களை செய்துவிட்டு துணிகரமாக தேவ சமூகத்திலே வந்து அவர்கள் கேஷுவலாக இருக்கிறார்கள், சர்வசாதாரணமாக இருக்கிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாற நாம் ஜெபிக்கணும். நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இன்றைக்கு அவசியம். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்ததான பிரசங்கங்கள் இன்றைக்கு குறைந்து விட்டது. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து ஆதி நாட்களிலே பேசப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு பேசப்படுவதில்லை. காரணம், பல பேர் இதை விரும்புவதில்லை. ஆகவே அதை பேசுகிறவர்களும் ஜனங்களுக்கு ஏற்றதை போல அவர்கள் சத்தியத்தை வளைத்து திரித்து இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த 4ஆம் வசனம் சொல்கிறது, நம் தேவனாய் கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். We have to obey, we have to keep his commandments. We have to keep his commandments. எப்படி நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியும்? ஒருவன் ஆண்டவரை நேசிக்கிறேன், அன்பு கூறுவேன் என்று சொன்னால் அவனுடைய வசனம் சொல்கிறது, if you love me, obey my commandments. ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அதுதான் ஆதாரம், வேறு எந்த ஆதாரமும் கிடையாது. நான் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக என்று பாடுவதினால் நான் ஆண்டவரை அன்பு கூறுகிறேன் என்ற அர்த்தம் அல்ல. அது யார் வேண்டுமானாலும் பாடிக்கொள்ளலாம். ஆனால் அந்த பாடலை பாடிவிட்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவனுடைய கற்பனைகளை நம் கைக்குள்ள நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? அதன்படி நடக்கிறோமா? அதுதான் முக்கியம். அதே போல் அந்த 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சத்தத்தை கேட்டு. இது யார் சத்தம்? ஆண்டவருடைய சத்தம். இது எப்படி நமக்கு கேட்கும்? பிரதானமாக த பிரைமரி வே, பிரதானமான வழி என்ன? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை, அந்த பைபிளை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், அவருடைய சத்தம் எனக்கு கேட்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ இந்த உணர்வோடு தான் நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். ஆனால் பல பேருக்கு இன்றைக்கு வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ கடமைக்காக வாசித்து போகிறார்கள், பொழுதுபோக்குக்காக வாசிக்கிறார்கள், நேரத்தை கடத்துவதற்காக வாசிக்கிறார்கள். அப்படி அல்ல. அவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் வாசிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கி நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதே போல் அந்த 4ஆம் வசனம் சொல்கிறது, அவரை சேவித்து, we have to serve him. அவரை சேவிக்கணும், உலக பொருள் அல்ல, பணத்தை அல்ல, அவரை மாத்திரம் சேவிக்க வேண்டும். அதே போல் அவரை பற்றி கொள்வீர்களாக, we have to cling on to him, we have to hold fast to him என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்ம விட்டுறக்கூடாது, அவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி எல்லாம் செய்யும் பொழுது தான் நாம் வஞ்சிக்கப்படாமல் கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளை தினத்திலே இந்த வேத பகுதியின் அடிப்படையில் இன்னும் மற்ற காரியங்களை பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம நடத்துவாராங்க. ஆமென்.